தான். நம்ம அதான் சொல்றோம். எல்லாருமே எவன் கூப்பிட்டாலும் பிக்னிக் கூப்பிட்டா போவோம். எவன் வந்து கோயிலுக்கு டூர் போலான்னு கூப்பிட்டாலும் போவோம். இந்த மாரி என்ஜாய்மென்ட்டுக்கு எவன் கூப்பிட்டாலும் போவான். பொண்ண கூடன்னு கேட்டானா அவன் ட்ராக் ரெக்கார்ட பார்ப்போம். இதுதான் வந்து இயற்கை. கூட்டத்த கட்டிட்டு இவங்க பாட்டுக்கு உலகத்திலேயே பயங்கரமான சக்தி இந்தியாவ திருப்பி போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. அதெல்லாம் இந்தியாவையா? உலகத்தையே திருப்பி போடுற அளவுக்கு திறமையானவங்க அதிகமா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் நெறையா அது அண்டை நாடுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலை உணவு திட்டத்த பார்த்து கனடால ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்கீம் போட்டு மக்களுக்கு நன்மை செய்றவங்க. மக்களுக்கு எதுவுமே செய்யாதவங்க போன 4 1/2 வருஷத்துல மக்கள் யாராவது இதனால பயன்பெற்றீங்களா? இதுக்கு முன்னாடி 4 1/2 வருஷத்துல ஏதாவது உங்களுக்கு கிடைச்சா? மொத்தத்தையும் போப் அப்படின்ட்டு ஏப்பத்தோட போயிருச்சு. அதே இது இப்ப பாருங்க உங்களுக்கு எவ்வளவோ குடுக்குறாங்க. குடுக்குறவங்கள அதாங்க நம்ம பயலுக நல்ல பயங்கரமான ஆளுங்க. ஒண்ணுமே செய்யாதவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அள்ளி அள்ளி குடுக்குறவன அவன் கிடக்குறான்னு சொல்லுவாங்க. இந்த மாரி தான் வந்து ஆயிப்போச்சு. சிந்திக்கணும். உங்களுக்கு இந்த 4 1/2 வருஷத்துல மாரி எந்த ஆட்சியாவது நீங்க எத்தன வருஷம் வந்து விவரம் தெரிஞ்சதுலருந்து இப்ப வரைக்கும் வச்சுக்கங்க. எந்த ஆட்சியிலயாவது மக்களுக்கு இந்த அளவுக்கு கேஸ் ரீஃபண்டா வர்ற மாரி, பணமா வந்து நீங்க பயன்படுற மாரி செஞ்சிருக்காங்களா? அவ்வளவுதான் ஒரே கேள்வி. வேற யாரையாவதுன்னா 5 வருஷம் உங்க லைஃப ரிஸ்க் எடுக்கணும். ஒருத்தர் ஏற்கனவே 4 வருஷம் ஆஸ்பத்திரி ஆரம்பிச்ச கதை தான். போன பேஷண்ட்லாம் டெத்துன்ற கதையா 4 வருஷம் ஒரு ஆட்சி. ஒண்ணுமே தெரியல. அது முடிஞ்சு போச்சு. ஒருத்தருக்கு ஒண்ணுமே இன்னும் எம்பிபிஎஸ்ல இப்பதான் அப்ளிகேஷன் போட்ட கதை தான். இவரு சர்ஜரி பண்றேன்னு சொல்றாருன்னா, இவர எப்படி ஏத்துக்கிற முடியும்? சிந்திங்க. தமிழிடம் வந்து இன்னைக்கு சிந்திக்க விட மாட்டேன்றாங்க. அதான் மேட்ரு. மக்கள் சிந்திக்கணும். விமர்சனங்கள் பண்ணுங்கள் தவறில்ல. யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், தப்பில்ல. ஆனால் நடைமுறையில் சிந்திங்கள். திமுகல இதனால எங்க குடும்பங்க, எங்களுக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுலருந்து இன்னைக்கு வரைக்குங்க, திமுகனால நாங்க ஒரு பயனுமே அடையலங்க. எங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே திமுகவின் திட்டங்கள் வந்து இல்லங்க. அப்படின்னு ஒருவரால் மறுக்கப்பட்டால் கூட, அப்ப பேசுங்க பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வுகள் அனைத்தையும் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பிறப்பு முதல் இறப்புக்குள் எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு ரூபத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலத்திட்டங்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை மறுக்க முடியாத உண்மை. நன்றி. சிந்திங்க. மக்கள வந்து நான் சொல்றதெல்லாம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்னு தான் சொல்றேன். இருக்கிறவன், போறவன், வரவன் ஃபுல்லா உங்கள ஆட்டைய போட பார்க்குறேன். தமிழன தான் இப்ப ஆட்டைய போடுறதுக்கு பெரும் கூட்டம் வேலை செய்யுது. எங்க இருந்தாலும் சரி தமிழனா இவன புத்திசாலியாவே இருக்க விடக்கூடாதுடா. இவன ஒண்ணுக்கு ஆகாம பண்ணணும்டா. அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறான். அத புரிஞ்சுக்குங்க. நல்லா சிந்தியுங்கள் மக்களே. நன்றி. வணக்கம்.